பாம்பே நீர் சட்னி எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. நம்ம வழக்கமாக செய்கிறோம்ல தேங்காய் சட்னி, அதில் ஒரு சில இன்க்ரீடியண்ட்டை வந்து நம்ம சேர்த்துக்கணும். அதே மாதிரி தாளிப்புலேயும் கொஞ்சம் மாற்றத்தை உருவாக்கிக்கணும். வாழ்க்கையில் ஒரு சில சின்ன மாற்றங்கள் தான் பெரிய திருப்பு முனையை உருவாக்கும். அது மாதிரி தான் இந்த சின்ன மாற்றம் இந்த தேங்காய் சட்னியில் செய்கிறது இந்த சட்னியாகவே ரொம்ப சுவை அல்லும். இந்த பாம்பே நீர் சட்னி செய்கிறதுக்கு ஒரு அரை முடி தேங்காய் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட 2 பச்சை மிளகா, 2 வெள்ளைப்பூண்டு, ஒரு பெரிய துண்டு இஞ்சி, அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி, அப்புறம் தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் பொரிகடலை. இது கூட தேவைப்பட்டால் நீங்கள் புளியும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி விழுதாக எடுத்துக்கலாம். இப்போ இந்த சட்னியோட தாளிப்புக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு அரை தேக்கரண்டி வந்து கடுகு, 1/4 தேக்கரண்டி அளவுக்கு சீரகம், 2 வரமிளகா அதையும் கிள்ளி இதில் போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக ஒரு இனுக்கு கருவேப்பிலை அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் தாளித்து இந்த தாளிப்பை நம்ம சட்னியில் கலந்துருங்க. அவ்வளோதான். இப்போது சுவையான பாம்பே நீர் சட்னி தயார். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கங்க.